கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் அழகினாலே உன் கீர்த்தி புற ஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதா இருந்ததென்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். பெரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, நான் உன்மேல் வைத்த மகிமையினாலே அது குறைவற்றதா இருந்தது என்று. எது குறைவற்றதா இருந்தது என்று முன்னாலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய அழகு என்று. அழகு என்று சொல்லும் போது அது வெளிப்படையான அழகு அல்ல, நம்முடைய உள்ளான அழகு, உள்ளான மகிமை என்று அர்த்தம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல நம்முடைய உள்ளான அழகு, நம்முடைய உள் மனதில் என்ன காணப்படுகிறதோ அதுதான் வெளிப்படையாக தோன்றுகிறது. அது சந்தோஷமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஏமாற்றம், அதை நம்முடைய முகத்தை பார்த்தே பிறர் கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஆகவே நம்முடைய அந்த ஒரு அழகு எப்படி நிறைவுள்ளதாக இருக்கிறது என்றால் அது ஆண்டவருடைய மகிமையினால் மட்டுமென்று இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தர் அவருடைய மகிமையை நம்ம மேலே வைத்து நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். எப்போ நாம் அந்த மகிமையை இழக்கிறோன்னா, நாம் எப்போ சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோமோ அப்போ அந்த மகிமை இழக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆதியில் கூட தேவன் ஆதாமை ஏவாளையும் சிருஷ்டிக்கும் போது அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கிறார். ஸோ ஆண்டவருடைய மகிமை என்று சொல்லும்போது அவருடைய சாயலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்போ அவர்கள் சாத்தானுடைய பேச்சை கேட்டு சாத்தானுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தார்களோ அப்பொழுது ஆண்டவருடைய மகிமை அங்கே பூரணமாக இருக்க முடியாதபடிக்கு அங்கே ஒரு இடரல் உண்டாகிறது. ஆகவே தான் அவர்கள் தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படி மகிமையை இழக்கும் போது அந்த பூரண மகிமை இல்லாததினாலே நம்மிடத்தில் அநேக குறைவுகள் காணப்படுகிறது. ஆகவே ஆண்டவருடைய மகிமை நம்மிடத்தில் இருக்கும் போது தான் அந்த உள்ளான அழகு, அந்த உள்ளான மகிமை குறைவற்றதாக நம்மிடத்தில் காணப்படுகிறது. வேதத்தில் கூட ஒரு காரியம் நம்ம பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று. அப்பொழுது பேதுரு பதில் சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. உடனே கர்த்தர் பேதுருவை பாராட்டுகிறார். மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை அறிவிக்கவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பேதுருவை பாராட்டுகிறதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், சீமோனே நீ பாக்கியவான், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். நீ பூலோகத்தில் கட்டுவது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் பேதுருவிடம் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை, நன்மையான காரியங்களை சொல்லுகிறார். அது எதனால் என்றால் பேதுரு அந்த இடத்துல மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் இடம் கொடுக்கவில்லை, மாறாக பிதா வெளிப்படுத்துறதை, பிதாவினுடைய சித்தத்துக்கு அவர் என்ன சொல்ல வராரோ அதுக்கு இடம் கொடுத்து அந்த இடத்துல இயேசு கூட பேசினதுனால ஆண்டவர் அவனை அங்கே பாக்கியவான் என்று சொல்வதையும் நன்மையான வாக்குத்தத்தங்களையும் கொடுப்பதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அடுத்து உடனே நாம் அதை தொடர்ந்து வாசித்தோம்னா திரும்ப உடனே ஆண்டவர் கிறிஸ்து அவருக்கு ஃபியூச்சரில் நடக்க போகிற காரியங்களை குறித்து பேதுருவிடமும் மற்ற சீஷர்களிடமும் சொல்லுகிறார். நான் தாம் எருசலேமுக்கு போக வேண்டும் என்பதையும், மூப்பராலையும் பிரதான ஆசாரியராலையும் தான் பாடுபட வேண்டும், நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர் தள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தத்தை அங்கே சொல்லும் போது கொஞ்சம் முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் பிதாவினால் வெளிப்படுத்தப்பட்டு பேசின அந்த பேதுரு அந்த இடத்துல மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் பேதுருவோடு அப்போ தான் நன்மையான காரியங்களை குறித்து பேசுகிறார், வாக்குத்தத்தத்தை குறித்து பேசுகிறார். இப்போ இயேசு உடனே சொல்லுகிறார், நான் பாடுபட்டு சிலுவையில் அறைய வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும், உயிரோடு எழும்ப வேண்டும் என்று. அப்போ பேதுருக்கு இதை கேட்ட உடனே சூழ்நிலை எப்படி மாறினால் ஆண்டவர் நம்மோடு சொன்ன காரியம் எப்படி ஆகும் என்று அந்த ஒரு பாடுகளை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாமல் இப்படி நடக்கக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் இயேசுவை தனியே அழைத்து கொண்டு கடிந்து கொண்டான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படி செய்த உடனே இயேசு செய்த காரியம், உடனே எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று பேதுருவை கடிந்து கொள்கிறார். நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல பேதுரு மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு பேதுருவை பார்த்து எப்படி கடிந்து கொள்கிறார் என்றால், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார், ஆகவே நீ எனக்கு இடரலாக இருக்கிறார். இப்படித்தான் பிரியமானவர்களே, நமக்கும் அநேக வேளைகளில்
கர்த்தர் நன்மையான காரியங்களை சொல்லியிருக்கிறார், நம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் சில வேளைகள், சில சோதனைகள், பாடுகள், துன்பங்கள் வரும்போது நாமும் மனுஷனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணும், நம்ம சுய பலத்தினால இதை எப்படி நம்ம மேற்கொள்கிறதுன்னு நம்முடைய வழிகளை தேடி போகிறோம். இந்த சோதனைகளை சகிக்கக்கூடிய மனநிலை நமக்கு இல்லை. இப்படி சம்பவிக்கக்கூடாது, இப்படி சம்பவித்தால் ஆண்டவர் சொன்ன காரியங்களெல்லாம் எப்படி நடக்கும், இந்த சூழ்நிலை நமக்கு உண்டானால் எப்படி நம்மளுடைய ஃப்யூச்சர் இருக்கும், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நமக்கு வந்ததுன்னா நம்ம அப்போ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோம். அந்த நேரத்தில் சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம். ஆண்டவருடைய மகிமை அங்கே பூரணமாக நமக்குள்ளே உண்டாகாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாதபடிக்கு நாமே அங்கே இடறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம்தான் நமக்கு அநேக வேளைகளில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தான் நம்ம சாத்தானுடைய சூழ்ச்சியிலையும் தந்திரத்திலையும் சீக்கிரமாக ஈஸியாக விழுறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை எதற்காக பிடித்து கொண்டார், அவர் எதற்காக நம்மை நடத்துகிறார் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். சில வேளைகளில், சில சூழ்நிலைகளில், சில பாவத்தை ஆண்டோடைய துணையோடு அவரை சார்ந்து நாம் மேற்கொள்ளும் போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், அந்த ஒரு திருப்தி தான் உண்மையிலேயே ஒரு நிறைவான தருணமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு நிறைவை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தருவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து நடத்துகிறார். அப்படிங்கிற உணர்வோடு நாம் வாழும்போது இந்த மாதிரிப்பட்ட பாடுகள், சோதனைகள், நிந்தனைகள் வந்தாலும் கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற எந்த நன்மையுமே தடைப்படாது. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற எந்த நன்மையும், நமக்கான நிறைவான காரியங்கள், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய சமாதானம், அவர் நமக்கு நியமித்திருக்கிற காரியங்கள் ஒருபோதும் குறைவுபடாது. வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. அப்படி என்றால் இந்த வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும் என்று. காட்டில் நமக்கு தெரியும், சிங்கம்தான் ராஜா. அதுக்கு ஒரு தாழ்ச்சி, அதுக்கு ஒரு சாப்பாடு, ஆகார குறைவு உண்டாவதே கிடையாது. அப்படியே குறைவு உண்டானாலும் கர்த்தரை உண்மையாய் தேடி அவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் கூட காட்டில் சிங்கம் ராஜா மாதிரி இருக்கிறது மாதிரி ராஜா வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்கலாம். ரொம்ப வெல்த்தியான, அவங்க நினைக்கிற காரியங்களாக நடக்கிற ஒரு லைஃப் வாழுகிறவங்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறைவு ஏற்பட்டால் கூட கர்த்தரை நாடி அவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் நினைக்கிறது எல்லாம் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் நமக்கு நன்மை என்பது கிடையாது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்னென்ன நன்மைகள் குறித்து வைத்திருக்கிறாரோ, நினைத்து வைத்திருக்கிறாரோ அது எதுவுமே தடைப்படாது. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என்னுடைய இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லுகிறார். பெரியமானவர்களே, நாம் நினைக்கிறது எல்லாம் நடந்துட்டுன்னா நமக்கு அது சந்தோஷம், அதுதான் நமக்கு திருப்தியான வாழ்க்கை. நம்ம நினைக்கிற இந்த உலக பிரகாரமான நன்மைகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து இருந்தால் போதும் என்று அநேக வேளையில் நாம் நினைக்கிறோம். சிலருக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்டா அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணால் அதில் ஒரு திருப்தி நமக்கு இருக்கும், இல்லைன்னா நமக்கு பிடிச்ச பிளேஸை விசிட் பண்ணோன்னா அதில் ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் என்ன தான் இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை நம்மோடு இருந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கறது மாதிரி அது நமக்கு நிச்சயமாகவே காணப்படாது. ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒரு பாடு, ஒரு சோதனை அனுமதிக்கிறார் என்றால் கண்டிப்பாக கர்த்தர் கட்டளையிடாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அவருடைய மகிமை நம்ம மேல் வைத்திருக்கிறார். மகிமை என்று சொல்லும்போது அவருடைய சாயல், இயேசுவின் சாயல். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவருக்கு பாடுகள் இருந்தது, வேதனை இருந்தது, துன்பம் இருந்தது. அவர் அனைத்தையுமே சகித்தார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சகிக்கிற குணத்தை நம்மிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாமே அதை சகிக்க மனதில்லாதவர்களாய், நாம் பின்மாற்றம் உள்ளவர்களாய், ஆண்டவரை தேடாமல் நம்முடைய வழிகளை, சுய வழிகளை தேடிக்கொண்டு எதற்காக ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார்? ஒருவேளை நாம் செய்த தவறுக்கு சிக்ஷையாக இருக்கலாம், இல்லை நாமே சோதித்து ஆராய்ந்து அவரிடத்தில் திரும்புவதற்காக இருக்கலாம், இல்லை அவருடைய வழிகளை கற்றுக்கொள்வதற்காக இருக்கலாம். இயேசு உலகத்தில் வாழ்ந்த போது கூட அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகளை அனுமதிக்கும் போது நாம் உட்கார்ந்து அது ஆண்டவர் எதற்காக இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை மௌனமாக இருந்து சிந்திக்க வேண்டும்.
தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது, கர்த்தரே அதை என் மீது வைத்தார் என்று அவன் நினைத்து மௌனமாக இருக்க கடவன் என்று புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவன் நம்மோடு வாக்கு பண்ணின இல்லை முன்னாடி பண்ணின எல்லா நன்மைகளையும் நம்ம மறந்து நம்முடைய சுய வழிகளை நினைக்காமல் இல்லை நம்ம சுயமாக மனித பலத்தினால் முயற்சி செய்தால் மட்டும் நாம் நிறைவான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்கிற மனநிலையை தவிர்த்து நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக அவருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவர்களாக நாம் அவரை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையாக மாறும். கர்த்தருடைய மகிமையே நமக்கு முழுமையான நிறைவை தரும். இந்த நிச்சயம் நம் ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டும். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு விரோதமாக நாம் சில தவறு செய்யும் போது அவர் நமக்கு சில சிக்ஷைகளை அனுமதிக்கிறார். நாம் அதில் பொறுமையாக இருந்து ஆண்டவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அவர் நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய மீறுதல்களை, அக்கிரமங்களை அறிந்து தான் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்படி ரட்சித்த தேவன் எப்படி நம்மை விட்டு கொடுப்பார் அப்படி என்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். நிச்சயமாக ஆண்டவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன், எனக்காக அவர் வைத்திருக்கிற நன்மையை பார்ப்பேன் அப்படி என்கிற அந்த ஒரு விசுவாச அறிக்கையோடு நம்ம வாழ வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு சோதனை, ஒரு நெருக்கம் வரும்போது நாம் அவரை விட்டு தூரம் போகிறவர்களாக நிச்சயமாக காணப்படக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய சித்தம் செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய மனுஷனுக்கு ஏற்ற காரியங்களை, இந்த சூழ்நிலை இப்படி இருந்தால் தான் நம்ம நினைக்கிறது நடக்கும், இல்லை நாம் எப்படி முயற்சி செய்து இதை மேற்கொள்ளலாம் அப்படின்னு மாம்ச பலத்தை நம்பாமல் நம்ம கர்த்தரையை சார்ந்திருக்கும் போது அவருடைய மகிமையினாலே எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்ற நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா இந்த நல்ல நேரத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா உண்மை நோக்கி பார்க்க நீங்கள் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகிமையை எங்களுக்கு நிறைவே தரும் ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிற காரியங்கள், நாங்கள் வாஞ்சிக்கிற காரியங்கள், நாங்கள் தேடுகிற, நாங்கள் நாடுகிற, நாங்கள் எதையெல்லாம் நினைத்து பிரயாசப்படுகிறோமோ அந்த காரியங்கள் ஒன்றும் எங்களுக்கு நிறைவே தராது தகப்பனே. இந்த உணர்வை எங்களுக்கு தாங்க அப்பா. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த மகிமையை நாங்கள் இழந்து விடக்கூடாது. அந்த மகிமை தான் அப்பா எங்களை நிறைவுள்ளவர்களாக, அழகுள்ளவர்களாக காண்பிக்கக்கூடியதப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களாக மாற்றக்கூடியது அந்த மகிமை ஆண்டவரே. அப்பா இந்த மகிமையை இழக்கும்படியாக சாத்தான் எங்களை அப்பா பல தந்திரங்கள் மூலமாக எங்களை வஞ்சிக்க முற்படும் போது அப்பா அதை உணர்ந்து கொண்டவர்களாய், புரிந்து கொண்டவர்களாய் அதிலிருந்து தப்பி செல்லக்கூடிய வழியை எங்களுக்கு நீங்கள் தாங்க. உடைய கிருபையை அதிகமாக தந்து ஒவ்வொருவரையும் உங்களுடைய மகிமையினால் நிறைவாக்குங்க. உடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.